நடிகர் கமல்ஹாசன் சிறந்த நடிகர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த சிந்தனையாளர், ரொம்ப அதீதமான அறிவியல் சிறந்து விளங்குபவர். அவருடைய சிந்தனைகள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவர் ஆர்டிகுலேட் பண்ணி மக்கள்கிட்ட சொல்கிறப்போ மக்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. என்ன காரணம்னா, அந்த அறிவின் வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வேவ் லெங்த் உள்ளவங்க கொஞ்சம் இன்டலெக்சுவல்ஸ் தான் புரிஞ்சிக்கவே முடியும். அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிள் பர்சன். ஓகேங்களா? எதுக்காக சொல்ல வரேன்னா, கமல்ஹாசன் வந்து மதுரையில் ஒரு ஈவெண்ட்டில் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது பொலிட்டிக்கலி கிரிட்டிக்கல் டிபேட்டை வந்து இக்னைட் பண்ணியிருக்கு. என்ன சொன்னாருன்னா, இந்தியாவினுடைய 1.4 பில்லியன் பீப்புள், 140 கோடி இந்திய மக்கள் முழுமையும் முட்டாளாக முடியுமா? எல்லாரும் நம்ம முட்டாளாக முடியுமா அப்படின்னு கேட்டு அவரே பதில் சொல்கிறாரு, எஸ், ஆமாம், அப்படி தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருப்பவும் ஒரு மன்னராட்சி போன்ற ஒரு அமைப்பு திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. இம்பீரியல் பவர். மன்னராட்சினா என்னங்க? ஒரு மொனாப்பலி இருக்கும் எப்போவுமே. ஆண்டவங்களே திருப்பி ஆளுவாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. அவர்களை சார்ந்தவர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இம்பீரியல் பவர் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று என்னென்னா, 2வது இந்திய சுதந்திர போர் ஆரம்பித்து விட்டது. ஓகேங்களா? முதல் இந்திய சுதந்திர போர் வாங்கி சுதந்திரம் வாங்கின 1947 மகாத்மா காந்தியினுடைய லெகசி, அவர் விட்டு போன அந்த விஷயம் சார்ந்த ஒரு இடத்துல மதுரையிலேருந்து பேசுகிறப்ப தான் இதெல்லாம் அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் சொல்கிறாரு, மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற அரசியல் கட்சி நான் நடத்தினாலும் கூட இப்போ அந்த கட்சி அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை தூக்கி போட்டுட்டு ஒரு சக மனிதனாக அன்பையும் மனிதத்தையும் கொண்டு வந்துள்ளேன், அரசியல் சார்ந்து வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் மேனோட ஸ்டேட்மெண்ட்டாக தான் இதை அவர் வெளியிட்டிருக்காரு. நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு எக்லிப்ஸ்ட் ஒரு சிச்சுவேஷன். ஓகேங்களா? நம்ம அரசாங்கம் வந்து ஒரு பாரபட்சமாக பயஸ்டாக நடந்தாலும் கூட நியூட்ரலான அமைப்புகள், உதாரணத்துக்கு கோர்ட்டு, தேர்தல் ஆணையம், அப்புறம் சென்ட்ரல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாரபட்சம் இல்லாமல், யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல், அரசாங்கத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட இல்லாமல் செயல்படும். இப்போ அதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிற மாதிரி, எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி, எல்லாமே அவர்களுடைய அந்த ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸில் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி கேட்டு கிட்டத்தட்ட அந்த இம்பீரியல் பவர் மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிறத கரெக்டாக அவரை சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டிட்டு இந்த விஷயத்தை வந்து அவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான விதத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை, இந்த கருத்தை பதிவிட்டுட்டு போயிருக்கார். எதுக்காகன்னா, ஒரு நாடு சுபிட்சமாக தன்னிறைவு பெற்று ஒரு ரிலீஜியஸ் ஹார்மனி, மதசார்பற்ற மத நல்லிணக்கம் உள்ள சகோதரத்துவமான ஒரு நாடாக மிளிருகின்ற வாய்ப்பு கிடைத்தால் யாருமே எந்த கவலையும் படமாட்டாங்க. எல்லாமே ஆப்போசிட்டாக அப்படி போயிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இந்த மாதிரியான கவலை ஒரு காமன் மேனுக்கு வர்றதில் தப்பே இல்லை.